திருப்பூர்ல கல்யாணமாகி 70 to 80 டேஸ்ல ரித்தன்யான்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. கல்யாணமான 10 to 15 டேஸ்லயே தனக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட் பிசிக்கலாவும் மென்டலாவும் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் ரித்தன்யா பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் என்னன்னா தன்னோட சொசைட்டிக்காகவும் சொசைட்டில கௌரவ பிரச்சனைக்காகவும் தான் பொண்ணு கல்யாணமாயி 1 மாசம் 2 மாசத்துல டிவோர்ஸ் ஆனா பிரச்சனைங்கிறதுக்காக வாழ்க்கைனா இப்படிதாமா இருக்கும், புருஷனா நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்னு சொல்லி அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த டார்ச்சர் எல்லாமே தாங்க முடியாதனால ரித்தன்யாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இப்ப சூசைட் பாத்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. இன் கேஸ் அவங்களோட பேரண்ட்ஸ், ரித்தன்யாவோட பேரண்ட்ஸ், நீ வாமா என் பொண்ணு நீ தான் முக்கியம், இன்னொரு மேரேஜ் கூட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ரித்தன்யா உயிரோட இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட பர்சனலான ஒப்பீனியன். மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி இறந்துட்டான். அதுல எனக்கு பெருமையே இருக்கு. பொண்ணு இழந்தா கூட சார், உங்க பொண்ணும் ஆஸ்கர் அவார்டோ இல்ல ஐஏஎஸ் கலெக்டரோ இல்ல ஜட்ஜோ பாத்தீங்கன்னா ஆகல, கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமே இல்ல. நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 13(1)A தாராளமா என்ன சொன்னா நீங்களே போய் கோர்ட்ல டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருத்தங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பெத்தவங்க இன்சிஸ்ட் பண்ணி வாழ வைக்காதீங்க. ஏன்னா பிடிக்காத சாப்பாடு நம்மளால சாப்பிட முடியாது. அதே மாதிரிதான். அண்ட் இன்னொரு விஷயம் சார், நீங்க இன்டர்வியூல சொன்ன மாதிரி இது ஆதங்கத்தில் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன்னு சொல்றீங்க. எந்த வார்த்தைனா இது எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லி, இந்த வார்த்தை ஆதங்கத்தில் எனக்கு வந்த மாதிரி தெரியல, உங்களோட கௌரவத்தினால வந்தது அப்படின்னு சொல்லி என்னோட ஒப்பீனியன்ல நான் சொல்றேன். மக்களே பாத்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் டே.